ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்துருந்தோம்னா லைன்ஸ், அந்த லைன்ஸோட டைப்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து சர்க்கிள் அண்டு ஸ்விரல் பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து ஹம்ப் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து அந்த ஸ்விரலையும் சர்க்கிளையும் வச்சு ஹம்ப் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டாட்ஸு. நான் ஆல்ரெடி வந்து ஸ்விரலில் வந்து டாட்ஸ் வச்சு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த டாட்ஸ் வந்து எப்படி வைக்கிறது, டாட்ஸோட டைப்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாட்டுன்றதை நம்ம இப்படி வச்சுருவோம், இப்படி வைக்கவே கூடாது. இது வந்து 90 டிகிரியில் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும், தெரியுதா? இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சின்னதாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம், இல்லை இதுவே இப்படியே நிறைய கொண்டு வந்தீங்கன்னா அந்த இது வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்படி தான் டாட் வைக்கணும். சும்மா அந்த இப்படி இப்படிலாம் வைக்கக்கூடாது. நல்லா வந்து 90 டிகிரியில் வச்சு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுக்கணும். எடுத்திங்கன்னா அது வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்கறத வச்சு உங்களுக்கு வந்து அதோடய சைஸஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டியர் டாப்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி பல்ஜியாக வச்சுட்டு இப்படி 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 எடுத்துடணும், தெரியுதா? இப்படி வச்சுட்டு இப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீழே ஒன்று ஃபார்ம் ஆகும். இதே தான் அப்பருக்கு. இப்போ பாருங்கள், நான் வைக்கிறேன், வச்சுட்டு அப்படியே இழுக்கிறேன், பாருங்கள். வச்சுட்டு நல்லா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ட்ராக் பண்ணுறேன், தெரியுதா? ஸோ இதுதான் இழுக்கிற முறை. இந்த மாதிரி வச்சுட்டு அப்படி இழுக்கணும், வச்சுட்டு இப்படி நல்லா பல்ஜியாக வச்சுட்டு இப்படி இழுக்கணும். ஓகேவா? இதான் வந்து டியர் ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. இதே இது வந்து நீங்கள் ஒரு லைன் போட்டு வைக்கலாம். எப்படி? ஒரு லைன் போட்டு ஒரு லைன், அப்புறம் இந்த மாதிரி வச்சு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். தெரியுதா? தெரியுதா? இதே இது வந்து இப்படி மேலே கூடி இது இப்படியே விடாமல் இப்படி கொஞ்சம் லைட்டாக இப்படி பல்ஜியாக இழுத்திங்கன்னா ஒரு லீஃப் ஃபார்ம் ஆகும். தெரியுதா? இப்படி எடுத்து இப்படி, இதுதான் லீஃபு. ஓகேவா? டாட்டு, டியர் ட்ராப்பு மேலேயும் கீழே வைக்கிறது, இது லீஃப். இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து வைக்க ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் டாட் வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டுட்டு இங்கே ஒரு லைன் போடுங்க, லீஃப் மாதிரி வந்துடும். புரியுதா நான் சொல்கிறது? ஒரு லைன் போட்டு இப்படி நல்லா பல்ஜியாக வச்சுட்டு அப்புறமா இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு லீஃப் ஃபார்ம் ஆயிரும். ஒரு லைன் போட்டு பல்ஜியாக வச்சுட்டு அப்புறம் இழுத்து விட்டிங்கன்னா ஒரு லீஃப் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? இதுதான் லீஃபோட மெத்தட். இப்போ எப்படி அந்த லைனில் வந்து அந்த லீஃப் எப்படி போடுறது, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டியர் ட்ராப்லேயே இன்னொரு டைப் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பல்ஜியாக வச்சுட்டு இப்படி எலாங்கேட்டடாக நல்லா நீளமாக இழுத்து விடணும். இது ஒரு டைப் ஆஃப் லீஃப். இது வந்து நீங்கள் உங்களுக்கு போடும்போது தெரியும். இதை வந்து இப்படியே வச்சு ஒரு ஃபார்ம் பண்ணலாம், ஒரு லீஃப் மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு எப்படி டிசைன் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி லீஃப் வந்து பஞ்சஸாக போட போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிட்டு அப்புறம் அதில் இந்த மாதிரி டாட் வைங்க. அப்போ தான் பார்க்க வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் முதல்லேருந்து வரைஞ்சி காட்டுறேன்.
இதுதான் வந்து அந்த டாட்டட் லைனில் வரக்கூடிய லீஃபு. ஓகேவா? நாளைக்கு வந்து நம்ம அந்த வெயின்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு என் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ என்னோடய நிறையா ஆஃபர்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் வரும். நீங்கள் எதுனாலும் டிஎம் பண்ணி என்னை கேட்டுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து நெயில் கோன் மேக்கிங், ஹென்னா மிக்ஸாலஜி அண்ட் தென் ஆஃப்டர் கேர் ஆயில் அண்ட் பாம் மேக்கிங் எல்லா கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ரெக்கார்டட் வீடியோவாகவும் இருக்குது, லைவ் செக்ஷனாகவும் இருக்குது. உங்களோட இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து லெஷர் டைமில் எப்போ வேணாலும் வந்து கற்றுக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.